புதுச்சேரியில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா பொதுக்கூட்டமானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அப்பகுதி முழுவதும் தாவேகாவினர் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்த கட்சி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி பல்வேறு முன்னெடுப்புகளை நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பம் தரும் திருச்சி அப்படின்னு சொல்லி திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ண அவர் கரூர்ல நடைபெற்றது ஒரு துயர சம்பவம். 41 பேர் வரைக்கும் அந்த இடத்துல கூட்ட நெருக்கடி உயிரிழந்த நிலையில கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த தொடர்ச்சியா அந்த பிரச்சார பணியை நிப்பாட்டினாரு. இந்நிலையில புதுவையில இன்னைக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது காலையில 8 மணி அளவு தன்னோட இல்லத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி கிளம்பியிருக்க அவரு தற்போது கனகச்செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தடைஞ்சிருக்கிறாரு. இந்நிலையில பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. எப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டத்துல 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு QR கோடுடன் கூடிய பாஸ்கள் வழங்கப்படும். அந்த பாஸ்கள்ல இருக்கிறவங்களை மட்டும்தான் கொண்டு வர முடியும், உள்ள வர முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருந்த நிலையில அந்த பாசின் மூலம், அதாவது ஒரு QR கோடு மூலம் 2 போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி ஒண்ணு கிளம்பிச்சு. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 10,000 பேர் வரைக்கும் அந்த இடத்துல குவிந்திருக்கிற நிலையில 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவிட்டு இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது மொத்தம் 3 வாசல்கள் உள்ள அந்த துறைமுகம் உப்பளம் பகுதியில நடைபெறக்கூடிய கூட்டமானது ஒரு 3 வாசல்களை கொண்ட ஒரு பகுதி. இந்த பகுதியில ஏறத்தாழ தற்போது 5000 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலையில 10:30 மணி அளவுல இந்த கூட்டமானது தொடங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்நிலையில அந்த 3 வாசல்கள்ல பாஸ்கள் இல்லாமல், அதாவது QR கோடுகள் பாஸ்கள் இல்லாம வந்திருக்கிற 5000க்கும் மேற்பட்டோர் அங்க குவிந்திருந்து போலீசாரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களையும் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தற்போது ஆர்ப்பாட்டத்தை, அதாவது அவங்க போலீசார்ட்ட நிர்பந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில புதுவை வந்தடைஞ்சிருக்கிறாரு தற்போது, அதாவது கனகச்செட்டிக்குளம், தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையில இருக்கிற கனகச்செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதியில தற்போது தாண்டி தன்னோட ரேஞ்சில் ஒரு கார்ல வந்துட்டு இருக்கிறாரு. இந்நிலையில இங்கு கூடியிருக்க தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா தங்களையும் உள்ள அனுமதிக்க கோரி தற்போது போலீசார்ட்ட அவங்க கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில போலீசார் அவங்களை லேசான தடியடி நடத்தி தற்போது அவங்க கூட்டத்தை கலைச்சிட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அதிக அளவுல அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதிக அளவுல குவிஞ்சிட்டு இருக்கிற நிலையில இங்க ஒரு கடுமையான ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே இன்று காலை தன்னோட அந்த கூட்டத்துக்குள்ள வர முயன்ற துப்பாக்கியுடன் கூடிய ஒருத்தரை தமிழகத்தை சார்ந்த டேவிட் அப்படிங்கிறவர் போலீசார் கைது செய்து தற்போது அழைத்து சென்றிருக்கிற நிலையில தொடர்ச்சியாக 3 வாசல்களையுமே, அந்த 4 வாசல்களையுமே அதிக அளவுல தமிழக வெற்றி கழக தொண்டர்களோட கூட்டமானது அதிக அளவுல வந்துட்டு இருக்குது. மேலும் போலீசார் இதுல திணறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா குறிப்பிட்ட 5000 பேருக்கு பதிலாக இங்க 15,000 பேர், 10,000 பேர் வரைக்கும் வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது இங்க போலீசார் ஒரு மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்ட இந்த போலியான வதந்தியால ஏற்கனவே இங்க கடுமையான ஒரு கூட்டமானது நடைபெற்று இருக்கிற இந்த சூழ்நிலையில தற்போது இந்த கூட்டத்தை கட்டுக்கடங்காம இருக்கிற இந்த கூட்டத்தை இது பண்றதுக்காக காவலர்கள் கடுமையா திணறிட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டமானது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல துவங்கி 12 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது அதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்குது. மேலும் ஒவ்வொரு கூட்டம், அதாவது அந்த கேலரி, அதாவது வரக்கூடிய உட்கார்றதுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கேலரி அப்படிங்கிற பகுதியில தற்போது போதிய அளவுக்கு குடிநீர் வசதிகள் உள்ளிட்டங்களும் செய்யப்பட்டிருக்குது. ஆனாலும் கழிவறை வசதிகள் அப்படிங்கிறது அங்க இல்லை அப்படிங்கிறது தற்போது குறிப்பிடப்பட்டது. அதன் அடிப்படையில இப்ப 8 மணி முதல்ல அந்த தொண்டர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்துட்டு இருந்தாங்க. வருகை தரக்கூடிய நிலையில இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள காலை 8 மணிக்கு அவர் தன்னோட இல்லத்திலிருந்து கிளம்பி அவர் தற்போது அந்த புதுச்சேரியை நோக்கி வந்துட்டாரு. மேலும் தற்போது தொண்டர்கள் வருகை அதிக அளவுல இருக்கிறதால இங்க கடுமையான அதாவது கடுமையான ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது. போலீசாரோட வந்திருக்கவங்க கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிற நிலையில போலீசார் மிதமான தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை போயிட்டு இருக்குது. இன்னும் சற்று நேரத்துல அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டம் துவங்கும் அப்படிங்கிற நிலையில தற்போது 5000 பேர் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த வாசல்ல சுற்றி இருக்கிறவங்க தற்போது போலீசார் திரும்ப அனுப்பக்கூடிய பணிகள்ல தற்போது ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரே நேரத்துல ஏராளமான தொண்டர்கள் வந்த காரணத்தினால இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம தற்போது போலீசார் திணறிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில குவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலையும் தற்போது வரக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் அதிக அளவுல தற்போது வந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க வழி இல்லாத ஒரு சூழ்நிலை போலீசார் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தடுப்புகள் அமைக்கவும், லத்திகளை கொண்டு தடுத்தும், மல்லு கட்டிட்டு பொதுக்கூட்ட மைதானம், அதாவது லத்திகளை வச்சு போலீசார் தடுக்க பாக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட மல்லு கட்டிட்டு இந்த கூட்டத்தை
உண்டான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த போலீசாருக்கு வேண்டிய அளவுக்கு அனுசரிச்சு போகல. அதாவது போலீசாருக்கு வந்து ஒத்துழைப்பு விதமா வந்து அவர்கள் போகல அப்படிங்கிறதா இங்க உள்ள ஒரு பெரிய குறைபாடா காணப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்ட மைதானத்திற்குள்ள நுழைய முயலக்கூடிய தொண்டர்களோட தற்போது போலீசார் வந்து அதிக அளவுல வாக்குவாதத்தில் ஈடுபடுறதோட இல்லாம பல்வேறு கட்டங்கள்ல அவங்க வந்து உள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து தடுத்துட்டு இருக்கிறாங்க. மேலும் கூட்டமானது இன்னும் அரை மணி நேரத்தை துவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதன் அடிப்படையில என்ன மாதிரி பேச போறாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா போதிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தெரிவித்த நிலையில அதன் அடிப்படையில பல்வேறு இது பண்ணியிருக்கிறாங்க. இருப்பினும் போதிய வசதிகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா கழிவறைகள் வசதிகள் உள்ளிட்டவைகள் கிடையாது. ஏற்கனவே காலையில ஏறத்தால காலை 8 மணி முதலே வர துவங்கி இவங்க வந்து வெளியே போறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 மணி வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போதிய அளவுக்கு கழிவறை வசதிகள் இல்லாததால அங்க வந்திருக்கிறவங்க ஒரு கடுமையான ஒரு திண்டாட்டத்துக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணீர் வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் போதிய அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னே சொல்லி ரசிகர்கள் தரப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள, ஏன்னா புதுச்சேரி மாநிலம் தமிழகத்தை இணைத்துள்ள கடகச்சேரி குளத்தை அவர் தாண்டி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. இன்னும் அப்புறம் இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வந்து சரிக்கு இன்னொரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில 1/2 மணி நேரம் இப்ப இந்த 5000 நபர்கள் அங்கே உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தற்போது கடுமையான போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில தான் தற்போது வரை செயல்பட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த கிளப்பப்பட்ட இந்த வதந்தி குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது எனவும் ஒரு பாஸ் மூலம் 2 பேர் செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்த அடிப்படையிலே தாங்கள் வந்ததாக அவங்க வந்து கூறி தற்போது போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.